2 கல் இருந்துச்சான். சிற்பி அந்த வழியா வந்தவரு அந்த கல்ல செதுக்குனாராம். அப்போ என்னை செதுக்காத, எனக்கு வலிக்குது, என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லி அந்த கல் சொல்லிச்சான். உடனே இன்னொரு கல்ல போய் செதுக்குனாராம். அந்த கல்லு எனக்கு வலிக்கு, ஆனாலும் நான் தாங்கிக்கிறேன், என்ன மெல்ல செதுக்கு, எப்படியாவது ஒரு அழகான ரூபமா என்ன மாத்திருன்னு சொல்லிச்சான். உடனே அந்த கல்ல தேவையில்லாததெல்லாம் செதுக்கி கீழே போட்டு ஒரு அழகான பெண் ரூபமா மாத்தினாராம். அதை மேல வச்சு அழகு பார்த்தாராம். அதை பார்க்க வந்தவங்களாம் அதை பார்த்து எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லி புகழ்ந்து பேசுறாங்களாம். அப்போ செதுக்க இடம் கொடுத்த அந்த கல்லு புகழப்படுது. இது போலதாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்ம சில சிக்சைகள், சில பாடுகள், வேதனைகள், சோதனைகள், இது எல்லாமே நம்ம செதுக்கப்படுறது. அது நம்ம செதுக்கி நம்ம உருவாகி வரும்போது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா பெரிய பேரும் புகழும் தேவன் அதுல ஒரு சாதனையாளரெல்லாம் நம்ம வைக்கிறதுக்காக தான் இந்த பாடுகளை அவர் அனுமதிப்பார். ஆனா செதுக்க இடம் கொடுக்காத அந்த கல் தேவையில்லாத கல்லா, அது யாருக்கு பிரயோஜனம் இல்லாத கல்லாதான் சும்மா கீழே கிடக்கு. ஆனா செதுக்க இடம் கொடுத்த கல்ல பாருங்க எவ்வளவு பேரும் புகழுமா இருக்கு. நம்முடைய வாழ்க்கையிலயும் நம்ம பேரும் புகழுமா தேவனுக்கு பிரியமா நடக்கிறதுக்காகத்தான் நமக்கு இந்த பாடுகள். வசனம் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம். எந்த சிச்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும்.